இந்த உலகத்தில் நடக்கிற எந்த தீமைக்கும் எந்த மரணத்துக்கும் கர்த்தர் காரணம் கிடையாது. கர்த்தர் என்றால் நல்லவர், அவர் அநீதி உள்ளவர் அல்ல. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கை கடவன். இதை வச்சு தான் அநேக மக்கள் சொன்னாங்கன்னா ரட்சிப்பை பற்றி பேசுனாங்க. ரட்சிப்பை பற்றி பேசலை, வாழ்க்கையில் நடக்கிற சோதனைகளை குறித்து பேசுகிறார். இந்த உலகத்தில் இருக்கிறோம், பலதரப்பட்ட சோதனைகள், டெம்டேஷன் வருது. அந்த டெம்டேஷனே எனக்கு வராது, எந்த சோதனையும் எந்த கஷ்டமும் வராது, நான் ரட்சிக்கப்பட்டேன், தேவனுடைய பிள்ளையாக மாறிட்டேன், எனக்கு சோதனையே வராதுன்னு நினச்சிங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க. அப்படி சொல்லிட்டு தான் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் குற்றவாளியாக இருக்கிறான்னு சொல்லலை, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தான் நமக்கு வருது, ஆனால் அந்த சோதனைக்கு கர்த்தர் காரணம் கிடையாது. இந்த உலகத்தில் வாழ்கிறோம், எல்லா மனிதன் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்களை தான் நீங்களும் நானும் சந்திக்கிறோம். ரட்சிக்கப்பட்டாச்சு, தேவனுடைய பிள்ளையாக மாறியாச்சு, சபைக்கு வந்தாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, இனிமே பிரச்சனையே வராதுன்னு நினச்சிங்கன்னா எச்சரிக்கையாக இருங்க. அங்கே தான் சொல்லுது, விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. மனுஷனுக்கு நேரிடுகிற இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக பிறந்த எல்லா மனிதனுக்கும் நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை வராது. ஆனால் அதற்கு கர்த்தர் காரணம் கிடையாது. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல். இதை என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ எவ்வளவு தாங்குவியோ அவ்வளோ பிரச்சனையை உனக்கு கொடுப்பாரு. நாங்கள் ஒரு பிரச்சனை கொடுப்பாரு, ஆனால் எவ்வளோ கொடுப்பாரு? உன்னால் எவ்வளவு தாங்க முடியுமோ அவனை தாங்குற அளவுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க கர்த்தர். அதனால தான் அவர் உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவர்னா அந்த பிரச்சனைக்கு அவர் காரணம் கிடையாது. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக போக்கையும் வழியும் உண்டாக்குறவர். சோதனை இருக்கு, அந்த சோதனையோடு கூடனா சோதனை அவர் கொடுக்குறான்னு சொல்லலை. இந்த உலகத்தில் இருக்கிற சோதனையோடு கூட அந்த சோதனையிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு வழியை கொடுக்கிறார். வழி கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து செய்துதான் அந்த வழி. அதான் போக்கு. போக்குன்னா வெளியே போகக்கூடிய அந்த வழி, அவர் தான் வழியை ஏற்படுத்தி கொடுக்குறார். அது நானாக தான் சரிதான், நீங்களாம் தான் சரிதான். எல்லாருமே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம். சோதனைன்னு சொல்லும் பொழுது அப்ளிக்ஷன், போராட்டங்கள், சவால்கள், எதிர்மறையான காரியங்கள் எல்லாருமே சந்திக்கிறோம். எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் விசுவாசத்தில் எந்த அளவுக்கு இருந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலும், தேவனோடு நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் பிரச்சனை இருக்கும். அதனால தான் சில மக்கள் சில பிரச்சனை வரும்பொழுது, சில போராட்டம் வரும்பொழுது கேட்குறாங்க, அவருக்கு எங்கே வந்துச்சு, நல்ல மனுஷனாச்சும் கேட்குறாங்க. நல்ல மனுஷன்யா, அவருக்கு போய் இவ்வளோ சோதனையா? நீங்கள் எவ்வளவு நல்ல மனுஷனாக இருந்தாலும் சரி தான், உத்தமனாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் மனுஷனாக இருந்தீங்கன்னா சோதனை வரும். அவர் ரொம்ப உத்தமங்க, ஆனால் அவர் மனுஷனே கிடையாதுங்க அப்படின்னா உங்களுக்கு வராது. நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இல்லை. நீங்கள் மனுஷனாக இருக்கீங்கன்னா இந்த உலகத்தில் பிரச்சனைகளை சந்திக்கணும், போராட்டங்களை சந்திக்கணும். அதற்கு கர்த்தர் காரணம் கிடையாது. மனிதனுடைய வீழ்ச்சியின் மூலமாக அந்த பிரச்சனை வந்துச்சு. மனிதன் பாவம் செய்த மூலமாக இந்த உலகத்தில் சோதனைகள், பிசாசுக்கு இடம் உண்டாகுது. ஆனால் கர்த்தர் திரும்பி வரும் பொழுது மனிதனை மட்டும் மீட்பார்ன்னு சொல்லலை, முழு உலகத்தை மீட்பார்ன்னு இருக்கு. முழு உலகமும் பிரசவ வேதனைப்படுது. இதுலேருந்து யார் என்னை வெளியே கொண்டு வருவாங்கன்னு ரோமர் 8 சொல்லுகிறார். முழு உலகமே, பூமியே வேதனைப்படுது. புயலுக்கு கர்த்தர் காரணம் கிடையாது, சூறாவளிக்கு காரணம் கிடையாது. இந்த உலகத்தில் நடக்கிற எந்த தீமைக்கும் எந்த மரணத்துக்கும் கர்த்தர் காரணம் கிடையாது. கர்த்தர் என்றால் நல்லவர், அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அவர் அநீதி உள்ளவர்னா அப்படிப்பட்டாலும் நான் சேவிக்கவே மாட்டேன். நான் சேவிக்கிற ஆள் என்ன காட்டிலும் பெட்டராக இருக்கணும். நான் சொன்னது புரியுதுங்க? என்ன காட்டிலும் ஒஸ்டான ஒரு ஆளை பார்த்து நான் கும்பிட மாட்டேன். நான் கும்பிடுறேன், நான் ஆராதிக்கிறேன், நான் தலை வணங்குறேன் என்றால் த பெஸ்டானவர், குறையற்றவர், அவரிடத்தில் எவ்வளவேனும் அநீதி இல்லாதவர், நல்லவர், அழுக்கில்லாதவர், அப்பழுக்கற்றவர். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுங்க, யாக்கோபு 1 அதிகாரம், யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு
கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர்கள ஒருவனையும் சோதிக்கிறவரல்ல. கெட்ட காரியங்களை கொண்டு கர்த்தர் சோதிக்கிறவரல்ல. வாழ்க்கையில் நடக்கிற எந்த துன்பத்துக்கும், நமக்கு வேதனையும் கண்ணீரையும் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்துக்கும் கர்த்தர் காரணம் கிடையாது. அது பண இழப்பாக இருக்கலாம், அன்புக்குரியவர்களை இழந்திருக்கலாம், அதற்கு கர்த்தர் காரணம் கிடையாது. கர்த்தர் என்றால் நல்லவர். அதனால தான் ஒன்று கொஞ்சம் சொல்கிறார், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு இல்லை. இது முக்கியமான காரியம் என்னென்னா, ஒரு மனிதன் ஒரு சோதனைக்குள்ளே போயிருக்கிறான், ஒரு பிரச்சனைக்குள்ளே சிக்கியிருக்கிறான்னா அவனை பார்த்து குறை சொல்லாதீங்க. சே இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லாதீங்க. நாளைக்கு அது நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். நான் சொன்னது புரியுதுங்களா? அவனுக்கு சோதனை வந்துருச்சுன்னா அவன் இப்படி போயிட்டானே, இவெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லாதீங்க. நாளைக்கு அதே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவதற்கு உங்களுக்கும் வாய்ப்பு உண்டாகும். ஏன்னா மனுஷனாக இருக்கிறோம், மனுஷனாக வாழ்கிறதுனால யாரையுமே ப்ளேம் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்சதென்றால் அவங்கள தூக்கி எடுங்க, அவங்களை கம்ஃபர்ட் பண்ணுங்க, அவங்களே கண்டம் பண்ணாதீங்க. ஏன்னா மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனைன்னா அவனுக்கு வந்திருக்கு. ஆனால் கத்துறது காரணமா? கத்துறது காரணம் கிடையாது.